வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோவை சிலிண்டர் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக 5 பேர் கைது. சிலிண்டர் வெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்த ஜமேசா முபின் உடல் மனைவியிடம் ஒப்படைப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு. தீபாவளி நாளன்றும் போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்கள். திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் தொடங்கியுள்ள கிரிக்கெட் வீரர் தோனி முதல் படத்தை தமிழில் தயாரிக்க உள்ளதாக தகவல். மழைநீர் வடிகால் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் விழுந்து பலியான பத்திரிகையாளர் முத்துகிருஷ்ணன் இறுதிச் சடங்குகளுக்கு பிறகு சொந்த ஊரில் உடல் நல்லடக்கம். T20 உலகக்கோப்பை தொடரின் சூப்பர் 12 சுற்று போட்டி. இலங்கையுடன் நடப்பு சாம்பியன் ஆஸ்திரேலியா இன்று மோதல். இனி விரிவான செய்திகள். கோவை உக்கடம் பகுதியில் காரில் சிலிண்டர் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். உக்கடம் கோட்டை ஈஸ்வரன் கோயில் முன்பு சிலிண்டர் வெடித்த சம்பவத்தில் ஜமேசா முபின் என்பவர் உயிரிழந்தார். இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட போலீசார் ஜமேசா முபின் வீட்டிலிருந்து நாட்டு வெடிகுண்டு தயாரிப்பதற்கான பொருட்களை பறிமுதல் செய்தனர். மேலும் உக்கடம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு புலன் விசாரணையும் நடைபெற்று வருகிறது. இதனிடையே இந்த விவகாரம் தொடர்பாக 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கோவையில் சிலிண்டர் வெடித்த சம்பவத்தில் உயிரிழந்த ஜமேசா முபினின் உடல் அவரது மனைவியிடம் ஒப்படைக்கப்பட்டது. கோவையில் சிலிண்டர் வெடித்த விபத்தில் உயிரிழந்த ஜமேசா முபினின் உடல் அரசு மருத்துவமனையில் உடற்கூறாய்வு செய்யப்பட்டது. பின்னர் ஜமேசா முபினின் உடல் அவரது மனைவியிடம் ஒப்படைக்கப்பட்டது. சிலிண்டர் வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து கோவை மாநகரில் துப்பாக்கி ஏந்திய அதிவிரைவு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். உக்கடம், கண்ணப்பன் நகர் பகுதிகளில் காவல்துறையுடன் இணைந்து அதிவிரைவு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். 2 குழுக்களாக பிரிந்து 100க்கும் மேற்பட்டோர் துப்பாக்கி மற்றும் கண்ணீர் புகை குண்டுகளுடன் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அதிமுக என்னும் குருவிக்கூட்டை OPS கலைத்துவிட்டதாக மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் அண்ணன் மகன் தீபக் தெரிவித்துள்ளார். தொலைபேசி மூலம் தந்தி டிவிக்கு பேட்டியளித்த அவர் உடல்நல பாதிப்பால் தான் ஜெயலலிதா மரணமடைந்தார் என்றும் அதற்கு அப்போதைய முதல்வர் OPS தான் காரணம் என்றும் கூறினார். ஜெயலலிதாவை சசிகலா காப்பாற்றவே நினைத்தார் எனவும் அதிமுக என்னும் குருவிக்கூட்டை OPS கலைத்ததாகவும் தீபக் தெரிவித்தார். மழைநீர் வடிகால் பணிகளில் ஒப்பந்ததாரர்கள் அலட்சியம் காட்டினால் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஊடகவியலாளர் விபத்திற்குள்ளான இடம் நெடுஞ்சாலைத்துறை கட்டுப்பாட்டில் வருவதாகவும் அங்கு தடுப்புகள் இருந்ததாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் கூறியதாகவும் தெரிவித்தார். பெரும்பாலான பணிகளை 10 நாட்களில் முடிக்க இருப்பதாகவும் அவர் கூறினார். ஆறுமுகசாமி ஆணையத்தின் விசாரணை அறிக்கையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய உள்ளதாக ஜெயலலிதாவின் அண்ணன் மகன் தீபக் தெரிவித்துள்ளார். தந்தி டிவிக்கு தொலைபேசி மூலம் பேட்டியளித்த அவர் ஆணையத்தின் அறிக்கை நகைச்சுவையாக இருப்பதாக தெரிவித்தார். சசிகலா உள்ளிட்டோரிடம் விசாரிக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாகவும் தம்மை உட்பட 5 பேரை கைது செய்து விசாரிக்கலாம் என்றும் அவர் கூறினார். வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள சிட்ரங் புயல் தீவிர புயலாக வலுப்பெற்று வங்கதேசம் அருகே கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த புயல் கரையை கடந்த பிறகுதான் வடகிழக்கு பருவமழை எப்போது தொடங்கும் என்பதற்கான சாத்தியக்கூறு இருக்கும் என்பதை கணிக்க முடியும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மதுரை அருகே தலை தீபாவளி கொண்டாடிக் கொண்டிருந்த அண்ணன் மகளை மண்ணெண்ணெய் ஊற்றி எரிக்க முயன்ற சித்தப்பாவால் பரபரப்பு ஏற்பட்டது. அண்மையில் காதல் திருமணம் செய்த பழங்காநத்தம் பகுதியைச் சேர்ந்த பாலாஜி பவித்ரா தம்பதி நேற்று தலை தீபாவளியை கொண்டாடிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த பவித்ராவின் சித்தப்பா கார்த்திக் காதல் திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பவித்ரா மீது மண்ணெண்ணெயை ஊற்றி எரிக்க முயன்றுள்ளார். அக்கம்பக்கத்தினர் கார்த்தியை தடுத்துள்ளனர். இச்சம்பவத்தில் பவித்ராவிற்கு லேசான தீக்காயங்கள் ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். சென்னையில் மழைநீர் வடிகால் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் விழுந்து பலியான தனியார் தொலைக்காட்சி ஊழியர் முத்துகிருஷ்ணனின் உடல் அவரது சொந்த ஊரில் அடக்கம் செய்யப்பட்டது. தென்காசி மாவட்டம் புளியங்குடியைச் சேர்ந்த முத்துகிருஷ்ணன் சென்னையில் தனியார் தொலைக்காட்சியில் உதவி ஆசிரியராக பணியாற்றி வந்தார். ஜாஃபர்கான்பேட்டை அருகே மழைநீர் வடிகால் பணிக்காக தோண்டப்பட்ட குழியில் விழுந்து படுகாயமடைந்த முத்துகிருஷ்ணன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இவரது உடல் சொந்த ஊரான புளியங்குடிக்கு கொண்டு செல்லப்பட்டு இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் நகராட்சி மயானத்தில் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது.
பிரசவ வலியால் துடித்த இளம்பெண்ணுக்கு அரக்கோணம் ரயில் நிலையத்தில் ஆண் குழந்தை பிறந்துள்ளது. திருப்பத்தூர் ரயில் நிலைய அதிகாரி அஸ்வின் குமாரின் மனைவி சாந்தினி நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தார். பிரசவத்திற்காக சென்னையில் உள்ள ரயில்வே மருத்துவமனைக்கு வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலில் புறப்பட்டுள்ளனர். ஆனால் ரயில் அரக்கோணம் வந்த நிலையில் சாந்தினிக்கு பிரசவ வலி ஏற்பட்டுள்ளது. இதனால் செய்வதறியாது தவித்த அஸ்வின் குமார் சாந்தினியை அரக்கோணம் ரயில் நிலையத்தில் ஓய்வு அறைக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அங்கு சாந்தினிக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்துள்ளது. பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து வரும் கிராம மக்கள் தீபாவளி நாளையும் பொருட்படுத்தாது போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 13 கிராமங்களை உள்ளடக்கி 4750 ஏக்கர் பரப்பளவில் சென்னையின் 2வது விமான நிலையம் அமைக்க மத்திய மாநில அரசுகள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. ஆனால் இதற்கு கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் தீபாவளி நாளையும் பொருட்படுத்தாத பரந்தூர் கிராம மக்கள் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 90வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். சூரிய கிரகணத்தையொட்டி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நடை 8 மணி நேரம் சாத்தப்பட உள்ளது. இன்று சூரிய கிரகணம் நிகழ உள்ளதை அடுத்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நடை காலை 11 மணி முதல் இரவு 7 மணி வரை சாத்தப்படும் எனவும் அந்த நேரத்தில் தரிசனத்திற்கு அனுமதி கிடையாது எனவும் கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. மேலும் இன்று ஒரு நாள் மட்டும் கோலாட்ட உற்சவமும் சாமி புறப்பாடும் 7 மணிக்கு பின்னர் நடைபெறும் எனவும் கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தீபாவளி விடுமுறையை முன்னிட்டு கொடைக்கானல் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். தமிழகம் மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களிலிருந்தும் கொடைக்கானலுக்கு படையெடுத்த சுற்றுலா பயணிகள் வெள்ளி நீர்வீழ்ச்சி, வட்டக்கானல் அருவிகளில் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். மேலும் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி மேற்கொண்டு மகிழ்ச்சியடைந்தனர். சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்ததால் கொடைக்கானல் சுற்றுலா தலங்கள் அருகே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கேரளாவில் 9 பல்கலைக்கழகங்களின் துணை வேந்தர்கள் பதவியை ராஜினாமா செய்ய கோரிய ஆளுநரின் உத்தரவிற்கு கேரள உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் உத்தரவுக்கு தடை விதிக்க கோரி கேரள உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி தேவன் ராமச்சந்திரன் தலைமையிலான அமர்வு அனைத்து துணைவேந்தர்களும் பதவியில் தொடரலாம் என உத்தரவிட்டது. கேரளாவில் பல்கலைக்கழகங்களுக்கு பாதுகாப்பு வழங்க டிஜிபிக்கு ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் கடிதம் எழுதியுள்ளார். அங்குள்ள 9 பல்கலைக்கழகங்களின் துணை வேந்தர்களும் தங்கள் பதவியில் தொடரலாம் என கேரள உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்த நிலையில் பல்கலைக்கழகங்களுக்கு பாதுகாப்பு வழங்க டிஜிபிக்கு ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் அசம்பாவிதங்கள் நிகழாமல் இருக்க பல்கலைக்கழகங்களுக்கு பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் என்றும் கடிதத்தில் ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் வலியுறுத்தியுள்ளார். நடிகர் விஜய் நடிப்பில் உருவாகும் வாரிசு திரைப்படத்தின் போஸ்டர் வெளியிடப்பட்டுள்ளது. வம்சி இயக்கும் வாரிசு திரைப்படத்தில் விஜய், ராஷ்மிகா மந்தனா, பிரகாஷ் ராஜ், சரத்குமார், பிரபு உள்ளிட்ட மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிக்கின்றது. தமன் இசையமைக்கும் இத்திரைப்படத்தை தில்ராஜு தயாரிக்கிறார். இந்நிலையில் பொங்கலுக்கு வெளியாகும் வாரிசு திரைப்பட குழு விஜயின் புது லுக்கை வெளியிட்டுள்ளது. ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்பில் தி கிரேட் இந்தியன் கிச்சன் படத்தின் ட்ரெய்லர் ரசிகர்கள் கவனத்தை ஈர்த்துள்ளது. மலையாளத்தில் வெளியாகி விமர்சன ரீதியாக வெகுவாக பாராட்டப்பட்ட இந்த படத்தை தமிழில் இயக்குநர் கண்ணன் ரீமேக் செய்துள்ளார். ஆணாதிக்கத்தால் குடும்பத்தில் பெண்கள் சந்திக்கும் இன்னல்களை கதைக்களமாக வைத்து மலையாளத்தில் இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டுள்ளது. சுந்தர் சியின் சங்கமித்ரா படத்தை உருவாக்கும் முயற்சி மீண்டும் தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜெயம் ரவி, ஆர்யா, ஸ்ருதிஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட பொருட்செலவில் சங்கமித்ரா படம் உருவாக உள்ளதாக கடந்த 2016ஆம் ஆண்டு அறிவிப்பு வெளியானது. ஆனால் பல்வேறு காரணங்களால் படம் தொடங்கப்படாமல் உள்ள நிலையில் இந்த படத்தை தயாரிக்க லைகா நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக சினிமா வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. எம்ஜிஆர் நடிப்பில் 51 ஆண்டுகளுக்கு முன் வெளியான ரிக்ஷாக்காரன் திரைப்படத்தின் சிறப்பு காட்சி மதுரையில் திரையிடப்பட்டது. மதுரையில் உள்ள சென்ட்ரல் சினிமாஸ் திரையரங்கில் தற்போது 60 மற்றும் 70களில் ரிலீஸான எம்ஜிஆர், சிவாஜி படங்கள் திரையிடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தீபாவளியை முன்னிட்டு 1971ஆம் ஆண்டு எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான ரிக்ஷாக்காரன் திரைப்படத்தின் சிறப்பு காட்சி திரையிடப்பட்டது. 51 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியான திரைப்படத்தை காண 70s கிட்ஸ் ரசிகர்கள் ஆர்வம் காட்டியது பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இந்திய கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனியும் அவரது மனைவி சாக்ஷி சிங்கும் இணைந்து தோனி என்டர்டைன்மெண்ட் என்ற திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கியுள்ளனர். இந்த நிறுவனத்தின் முதல் படத்தை தமிழில் தயாரிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சாக்ஷி சிங் தோனியின் கருத்தாக்கம் கொண்ட பொழுதுபோக்கு படம் எனவும் அதர்வா தி ஆரிஜின் எனும் கிராஃபிக் நாவலை படமாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இப்படத்தில் பணியாற்றும் நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் குறித்த விவரம் விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட உள்ளது.
இங்கிலாந்து பிரதமராக தேர்வாகியுள்ள இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனக்கிற்கு கன்சர்வேட்டிவ் கட்சி எம்பிக்கள் வரவேற்பு அளித்தனர். இங்கிலாந்தில் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்பவரை நாட்டின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுவார். அந்த வகையில் இங்கிலாந்தின் மிக இளம் வயது பிரதமராக 42 வயதான ரிஷி சுனக் தேர்வாகியுள்ளார். இந்நிலையில் லண்டனில் உள்ள 10th டவுனிங் வீதியில் உள்ள பிரதமர் இல்லத்திற்கு வந்த ரிஷி சுனக்கிற்கு முன்னாள் பிரதமர் லிஸ் ட்ரஸ் வாழ்த்து தெரிவித்தார். இங்கிலாந்தில் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை தாம் மிகப்பெரிய பாக்கியமாக கருதுவதாக ரிஷி சுனக் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாம் மிகவும் நேசிக்கும் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த பொறுப்பை கொண்டு எனது நாட்டிற்கு பரிசளிக்க விரும்புகிறேன் என்றும் தெரிவித்தார். தற்போது நாம் ஒற்றுமையுடனும் ஸ்திரத்தன்மையுடனும் இருக்க வேண்டியது முக்கியம் என்றும் அவர் கூறினார். இங்கிலாந்து புதிய பிரதமர் ரிஷி சுனக்கிற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது டுவிட்டர் பதிவில், உலக பிரச்சினைகளில் நெருக்கமாக இணைந்து பணியாற்றவும் சாலை வரைபடம் 2030 செயல்படுத்தவும் ஆவலுடன் இருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் வரலாற்று சிறப்புமிக்க கூட்டணியை நவீன பங்குதாரர்களாக மாற்றியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இங்கிலாந்து பிரதமராக ரிஷி சுனக் தேர்வானதற்கு தொழிலதிபர் ஆனந்த் மஹிந்திரா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தமது டுவிட்டர் பதிவில், இந்தியாவின் சுதந்திரம் குறித்து கருத்து கூறிய வின்ஸ்டன் சர்ச்சில் இந்திய தலைவர்கள் திறன் குறைந்தவர்கள் என்றும் வைகோலால் செய்யப்பட்டவர்கள் என கூறியதாக சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் 75வது சுதந்திர ஆண்டில் இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர் இங்கிலாந்தின் பிரதமராக தேர்வாகியுள்ளது வாழ்க்கையை அழகாக்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் வவுனியாவில் காணாமல் ஆக்கப்பட்ட பிள்ளைகளுக்கான தீர்வு கிடைக்காமல் தங்களுக்கு தீபாவளி இல்லை என உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். வவுனியா தபால் நிலையம் அருகே நடத்தப்பட்ட போராட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அச்சங்கத்தின் செயலாளர் கோ ராஜ்குமார், தமிழ் கூட்டமைப்பைச் சேர்ந்த சம்பந்தன் தலைமையிலான தமிழர்கள் சர்வதேச அளவில் பலவீனப்படுத்தப்பட்டதாக கூறினார். பிலிப்பைன்ஸில் உள்ள செபு விமான நிலையத்தில் தரையிறங்க முயன்று கொரியன் ஏர்லைன்ஸ் விமானம் மோசமான வானிலை காரணமாக 2 முறை தரையிறங்க முடியாமல் திணறியது. 3வது முறையாக தரையிறங்க முயற்சித்தபோது விமானம் ஓடுபாதையில் கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடியதால் அங்கு பெரும் பதற்றம் ஏற்பட்டது. இதில் அதிர்ஷ்டவசமாக விமானத்திலிருந்து 173 பேர் உயிர் தப்பினர். லண்டனில் எரிவாயு மற்றும் எண்ணெய் நிறுவனங்களுக்கு தடை விதிக்க கோரி பிரிட்டன் மன்னர் 2ஆம் சார்லஸ் மெழுகுச் சிலைக்கு இருவர் கேக் பூசி அவமரியாதை செய்தனர். லண்டனில் உள்ள மெழுகு சிலை அருங்காட்சியகத்திற்கு சென்ற எலிட் மெக்டபேன் மற்றும் டாம் ஜான்சன் ஆகியோர் திடீரென ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சுற்றுச்சூழலை பாதுகாக்க வலியுறுத்தி எண்ணெய் குழும நிறுவனங்களுக்கு தடை விதிக்க கோரி இருவரும் முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் திடீரென்று மன்னர் சார்லஸ் சிலைக்கு அருகே சென்று முகத்தில் கேக்கை வைத்து அவமரியாதை செய்தனர். T20 உலகக்கோப்பை சூப்பர் 12 சுற்றில் தென்னாப்பிரிக்கா ஜிம்பாப்வே இடையிலான போட்டி மழை காரணமாக ரத்து செய்யப்பட்டது. ஹோபர்ட் நகரில் நடைபெற்ற இந்த போட்டி மழை காரணமாக ஆரம்பத்தில் 9 ஓவர்களாக குறைக்கப்பட்டது. தொடர்ந்து டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த ஜிம்பாப்வே 9 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 79 ரன்கள் எடுத்தது. பின்னர் தென்னாப்பிரிக்கா பேட்டிங் செய்தபோது மழை குறுக்கிட்டது. இதனால் டக்வர்த் லூயிஸ் விதிப்படி 7 ஓவர்களில் தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற 64 ரன்கள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. 3 ஓவர்களில் விக்கெட் இழப்பின்றி தென்னாப்பிரிக்கா 51 ரன்கள் எடுத்திருந்த போதும் மீண்டும் மழை பெய்தது. இதனால் போட்டியை ரத்து செய்வதாக நடுவர்கள் அறிவித்தனர். தொடர்ந்து இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளி பகிர்ந்தளிக்கப்பட்டது. T20 உலகக்கோப்பை தொடரின் சூப்பர் 12 சுற்றில் நடப்பு சாம்பியன் ஆஸ்திரேலியா இன்று இலங்கையுடன் மோதுகிறது. இந்திய நேரப்படி மாலை 4:30 மணிக்கு பெர்த் நகரில் இந்த போட்டி தொடங்குகிறது. நடப்பு சாம்பியன் ஆஸ்திரேலியா நியூசிலாந்திடம் முந்தைய போட்டியில் படுதோல்வி அடைந்தது. இதனால் இன்றைய போட்டியில் வெற்றி பெறுவது அந்த அணிக்கு அவசியமாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் நியூசிலாந்தைப் போல இலங்கையும் ஆஸ்திரேலியாவிற்கு அதிர்ச்சி அளிக்குமா என்ற எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவை சிலிண்டர் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக 5 பேர் கைது. சிலிண்டர் வெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்த ஜமேசா முபின் உடல் மனைவியிடம் ஒப்படைப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு. தீபாவளி நாளன்றும் போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்கள். திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் தொடங்கியுள்ள கிரிக்கெட் வீரர் தோனி முதல் படத்தை தமிழில் தயாரிக்க உள்ளதாக தகவல். மழைநீர் வடிகால் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் விழுந்து பலியான பத்திரிகையாளர் முத்துகிருஷ்ணன் இறுதிச் சடங்குகளுக்கு பிறகு சொந்த ஊரில் உடல் நல்லடக்கம். T20 உலகக்கோப்பை தொடரின் சூப்பர் 12 சுற்று போட்டி இலங்கையுடன் நடப்பு சாம்பியன் ஆஸ்திரேலியா இன்று மோதல். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.